எல்லோரையும் விட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வன்மையாக எதிர்த்தோர் இருவர், அபூஜஹல் மற்றும் உமர். இதன் காரணமாக தான் பேரில் யார் ஒருத்தரை கொண்டு இஸ்லாமை வலிமைப்படுத்துவாயாக என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இதை தூதரின் துஆ உமருக்கு சாதகமாகிவிட்டது. இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் இஸ்லாத்திற்கு எதிரான துவேஷத்தை வெளிக்காட்டுபவராக உமர் இருந்தார். ஆனால் கொடுமையாக நடந்து கொண்ட போதிலும் அவரால் ஒரே ஒரு நபரை கூட இஸ்லாத்தை விட்டு வெளியே கொண்டு வர முடியல. இப்போது அவருக்கு முன்னால் ஒரே ஒரு வழிதான் இருந்தது. இஸ்லாமின் தூதரான அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று விடுவதுதான் அவ்வழி. வாளை கை எடுத்துக்கொண்டு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி கிளம்பி விட்டார். வழியில் நுழைம் இப்னு அப்துல்லா எதிர்த்து வந்தார். வேகமாக செல்லும் உமரை பார்த்து எங்கே என்று கேட்டார். உமர், முகமதை கொண்டு விடத்தான் போயிட்டு இருக்கேன் என்றார். அதற்கு முன்னால் உங்களுடைய வீட்டை கொஞ்சம் பாருங்க. இதில் எல்லோரையும் விட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வன்மையாக எதிர்த்தோர் இருவர், அபூஜஹல் மற்றும் உமர். இதன் காரணமாக தான் பேரில் யார் ஒருத்தரை கொண்டு இஸ்லாமை வலிமைப்படுத்துவாயாக என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இதை தூதரின் துஆ உமருக்கு சாதகமாகிவிட்டது. இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் இஸ்லாத்திற்கு எதிரான துவேஷத்தை வெளிக்காட்டுபவராக உமர் இருந்தார். ஆனால் கொடுமையாக நடந்து கொண்ட போதிலும் அவரால் ஒரே ஒரு நபரை கூட இஸ்லாத்தை விட்டு வெளியே கொண்டு வர முடியல. இப்போது அவருக்கு முன்னால் ஒரே ஒரு வழிதான் இருந்தது. இஸ்லாமின் தூதரான அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று விடுவதுதான் அவ்வழி. வாளை கை எடுத்துக்கொண்டு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி கிளம்பி விட்டார். வழியில் நுழைம் இப்னு அப்துல்லா எதிர்த்து வந்தார். வேகமாக செல்லும் உமரை பார்த்து எங்கே என்று கேட்டார். உமர், முகமதை கொண்டு விடத்தான் போயிட்டு இருக்கேன் என்றார். அதற்கு முன்னால் உங்களுடைய வீட்டை கொஞ்சம் பாருங்க.